முள்ளே இல்லை, ரச துண்டுகளாக இருக்குது. சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் சூப்பர் குழம்பு, கப்பல் குழம்பு. இன்றைக்கு சாப்பிட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தரவோடு மட்டும் சொல்லுவீங்க. பாருங்க, இந்த மாதிரி கொத்தி கொண்டு வந்துட்டுது. அப்போ இனி புளியையும் கொஞ்சம் கரைச்சி வந்து நாங்கள் இப்போ நான் சமைச்சால் சாப்பிட்டால் நல்லா இருக்கும். ஒரு இதுமே இல்லையண்ட இது எல்லாரும் கேட்பினோம். இன்னொரு எனக்கு வந்து சமைச்ச தாரிகளோடு கேட்பினோம். எங்களோட பிள்ளைகளுக்கு மீன் நினைக்கிற போல இல்லை. மீனை இப்படி மெல்லிதா போட்டுனா தின்னலாம். இந்த மீன் வந்து மெல்லிசா தான் போட்டுருணும். இவ்வளோ துண்டு காணுமா? இல்லை இதை வேணுமா? ஒவ்வொரு துண்டும் எப்படி சைஸ்ல வந்து வட்டி எடுத்துக்க மாதிரி. உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால், இன்றைக்கு வந்து எங்களை வீட்டை அராக்குலா மீன், அதுவும் பாத்தீங்க சொன்னா நிறைய நாள் ஆசை இந்த அராக்குலா மீன் வந்து வாங்கணும். எங்களுக்கு வந்து இன்றைக்கு தான் கிடைச்சதா, அப்ப வாங்கி கொண்டு வந்தாச்சு. இதுல வந்து நாங்க சூப்பரா ஒரு தப்பல் குழம்புண்டு, அதுவும் பாத்தீங்க சொன்னா எங்களோட அம்மா தான் வந்து சமைக்க போறோம். அதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட VR Vlog யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மென்னு வந்து அம்மா அராக்குலா மீன்ல வந்து குழம்பு வந்து சமைக்கிறான்னு சொல்லி பாப்போம்பாங்க. சரி, இனி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த அராக்குலா மீனை வந்து நல்ல மெல்லிய மெல்லிய துண்டா வந்து நல்ல வடிவா வெட்டி கழுவி எடுப்போம். சரி, இப்போ அரைக்குடா மீன் வந்து ரூவிக்கு வந்து வெட்டு சரி வராதாம். ரூவிக்கு வந்து பழக்கம் இல்லை, எனக்கு மட்டும் என்ன பழக்கமோ இல்லை. சரி, நான் தான் இப்போ வெட்ட போறேன். வெட்டி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கணும். மீன் நல்ல சூப்பர், முழுக்க தாசை தான். இது வந்து முழுக்க தாசை தான். முள்ளன்றது சரியான குறைவு. இப்போ சரி வந்து வெட்டுவோம். என்ன வட்டி எடுத்துட்டு இன்றைக்கு ஒரு புடி ஒன்று பிடிப்போம் மத்தியானத்துக்கு. இந்த மீன் வந்து மெல்லிசா வட்டி எடுக்கணும். அதுவும் இப்படி வட்டி தான் எடுக்கணும். பெரிய கத்தியெல்லாம் வந்து வட்டி இல்லாது, நல்ல கூர் கத்தி தெரியும். இப்போ இப்படி வந்து வட்டி வட்டி எடுக்கணும். மறுத்து போட்டு இந்த முள்ளு மேல் முதுகு முள்ள இப்படியே மெதுவாக வட்டி எடுக்கணும். நடுவுக்கு சின்ன முள்ளு தான் இருக்கு. முள்ளுக்க தாசை தான். அதான் ஆனால் வீட்டு மீனுக்கு வந்து கிடைக்கிறது பெரிய ஆயிரம் தெரிஞ்சு தெரியுமா. நான் நடுவாலும் பாக்கணும் சந்தைக்கு வந்து எனக்கு கிடைக்கிறேன் இந்த மீன். எங்களுக்கு வந்து இன்றைக்கு ஏதோ அதிர்ஷ்டமா வந்து ரெண்டு மீன் தான் இருந்தது. நான் ஒரு மீனை வாங்கி வந்துட்டேன். முழுக்க தாசை தானே, தங்கம் தான். அப்படியே வெட்டி போட்டு தெரியும் பொறிக்க அந்த மாதிரி தசை இறைச்சி துணி மாதிரி தான் இருக்கு. அம்மா தான் குழம்பு வைக்க போறேன். அம்மா தான் குழம்பு சமைக்க போறா. அம்மா அன்றைக்கு முருக்கங்காய்க்குள்ள வந்து கருவாடு போட்டு சமைச்சவ. நிறைய உறவுகள் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தது. அதே போல இன்றைக்கும் வந்து அம்மாட என்ன மீன் இது அரைக்குழா மீன், அரைக்குழா மீன் வந்து சமைக்க போறா. அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தாங்கும். ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டுவோமே. இப்படி ஒரு துண்டு உடன் மீன் அப்படி சூப்பர் சுத்தமாக தான் இருக்குது. நல்ல மெல்லிசா வெட்டுவோம். அதுக்கு தான் இந்த பலகை கட்டையில வச்சு வெட்டுறேன். ஏன்னாண்டா கத்தியால வந்து நாங்க இந்த இதா வெட்டி எடுக்கல. அது பாத்தீங்களா அப்படி இருக்கு. இவ்வளவு துண்டு காணுமா? இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் மெல்லிசா வெட்டும். இல்ல காணும். இந்த முள்ளு வந்து ஈஸியா வெட்டு போடுது. அப்படி வெட்டு போடுது. இங்க வேற அப்படி இருக்கு. இல்ல அது முட்டையா இருக்கு. சீனே இல்ல. அப்ப குடல அது கூட இப்படி வெட்டி எடுத்தா தான் இந்த மீன் வந்து இப்படி வெட்டிட்டு இப்படி நறுக்கு. அதுங்க இப்படி துண்டு ஒவ்வொரு துண்டும் இப்படி வெட்டி எடுக்கணும். மீன் தானே. நான் அப்பவும் கேட்டேன் நல்ல மீன் உண்டு. நாங்களுக்கு பழக்கம் இல்லை தானே வாங்கி. ஆனா இறைச்சி மாதிரி தான். முள்ளுன்றது சரியான குறைவு. வெட்டி எடுத்து போட்டு ரூபி நான் பொறிக்க போறீங்களோ? பொறிப்போம், குழம்பு வைப்போம். மெயின் வந்து குழம்பு வைக்கிறது. என்ன இங்கே இப்போ இவ்வளவுதான் மிச்சம். இந்த வாட்டுங்க சாசா இருக்கு. இது வேற வட்டியாச்சு. இது பாத்தீங்களா சூப்பரா வந்து வட்டியாச்சு. பெரிய வேலை இல்லை மீன் வெட்டுறது. ஈஸியான சதிலனும் இல்ல போல இந்த மீன்ல. இது நல்ல ஈஸி. இந்த தலையும் ரெண்டு உண்டா உடன் மீன் தானே. இப்படி ரத்தம் தான், ரத்தமா தான் இருக்கு. சும்மா மீனண்டா மீன் தான். இந்த வாய்ப்பகையும் கொஞ்சம் பல்லு பக்கம் பட்டி விடுவோம்.
அத்தையும் அப்பா வடிவத்துக்கிட்டு தான் தந்தவரை நான் மீன் போட்டு ஏன்னா இந்த மீன் பட்டேக பிஞ்சிருமண்டு இப்போ வந்து மீன் வந்து பட்டியாச்சு. வேறங்க அப்படி துண்டுகளை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து இதை வந்து கழுவி எடுப்போமா, தண்ணியை விடுவோம். மாதிரியா எல்லாம் சேலசா தானி ரத்தமாக தான் இருக்கு என்ன சிவப்பு கலரா. உடன் மீன் என்ன வடிவாக வந்து அலசி வடிவாக கழுவி எடுக்கணும். ஒரு துண்டு எங்காட்டுங்க அப்படி வெட்டி வேறுங்க ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு எப்படி சைஸில் வந்து வட்டி எடுத்துக்க பார்த்தீங்களா, எப்படி வந்து வட்டி இருக்குன்னு எல்லாம் சூப்பராக வந்து வட்டி இருக்காச்சு. வந்து இந்த ஊரில் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அரகுலா மீனில வந்து குழம்பு வந்து சமைக்க போறோம். அதுக்கு முதல்ல நாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப வேறங்க அம்மா வந்து நாங்க மீன் குழம்பு சமைக்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லுவா. மீன் நல்ல வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இது பாருங்க இந்த மாதிரி ரச துண்டுகளும் முள்ளே இல்லை, ரச துண்டுகளாக இருக்குது. சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் மில்லிஸாக அறுத்திருக்கிறோம். இப்போ தேவையான பொருட்களை நாங்கள் பார்ப்போம். என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். உப்பு, புளி, வெங்காயம், தூள், மஞ்சத்தூள், மற்றது உள்ளி மிளகு, கருவேப்பம் இலை, மற்றது முதல் பால், இது வந்து 2ஆம் பால். இவ்வளவு தான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டோம். சரி, இப்போ நாங்கள் வந்து முதல் வந்து 2ஆம் பாலை நாங்கள் இதுக்குள்ளே விடுகிறோம். கொஞ்சமாக விடுகிறோம். இதில் கொஞ்சத்தை நாங்கள் வைக்கிறோம். என்னென்னா புளி இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஊற விட போகிறோம். முதல் பால் அப்படியே இருக்குது, அதை இப்போ நாங்கள் விடுகிறோம். இல்லை இனி வந்து நாங்கள் இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட போகிறோம். அளவாக நாங்கள் வந்து இந்த உப்பை வந்து போட போகிறோம். உப்பு கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் சுவையாயும் இருக்கும். இப்போ உப்பு போட்டாச்சுது. இனி வந்து நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். பிறகு கருவேப்பமில போட போகிறோம். தேவையான அளவு தூள் போட போகிறோம். போடுவோம். இந்த புளியை வந்து நாங்கள் இந்த கப்பி பாலில் வச்சு ஊற விட போகிறோம். புளி வந்து ஊறினா தான் நாங்கள் வந்து கரைச்சி விட வந்து எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்காண்டித்தான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுவோம். ஏனென்றால் கொஞ்சம் மணங்கள் அது அப்படி ஒன்றும் இராது. மஞ்சத்தூள் போட்டாலும் சுவையாயும் இருக்கும். அதோட வந்து வெடுக்கு இருக்காது. அப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதுக்கு நாங்கள் சேர்க்கிறோம். துண்டுகளை நாங்கள் இதுக்கு எடுத்து போடுகிறோம். அகப்பையால் இது எல்லாத்தையும் ஒருக்கா கொண்டு சேர்த்து எல்லாத்தையும் துளாவி போட்டு நல்ல வடிவா கலந்து விடணும். அப்பதான் அந்த உப்பெல்லாம் கரையுமென்றதுக்காண்டி. இனிமேல் வந்து நாங்கள் இந்த அடுப்பை மூட்டி இந்த கறியை வந்து தூக்கி வைக்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து அடுப்பை மூட்ட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த குழம்பை தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம். இன்றைக்கு வந்து அரக்குலா மீன்ல அரக்குலா சூப்பர் குழம்பு, தப்பல் குழம்பு. இன்றைக்கு சாப்பிட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தரவிட மட்டும் சொல்லுவீங்க. கறி இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சு 2-3 தரம் நல்லா கொதிச்ச உடனே நாங்கள் இந்த கப்பி பாலை புளியையும் கரைச்சி விட்டு இந்த முதல் பாலையும் அதுக்கு விடுவோம். விட்டாதான் தப்பலாக வந்தால் தான் இது வந்து ருசியாக இருக்கும். நல்ல குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இனி நாங்கள் வந்து புளியை கொஞ்சம் கரைச்சி விட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. அப்போ இனி புளியையும் கொஞ்சம் கரைச்சி விட்டாதான் உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த மீன் சுவையாக வரும். இப்போ நாங்கள் புளி கொஞ்சம் கரைச்சி கப்பி பாலில் தான் கரைக்கிறோம். ஏன்னா நாங்கள் முதல் பால் வந்து விட இல்லைன்னு கரைச்சி இதை விட்டுட்டு தான் கொஞ்சம் முதல் பாலும் விட போகிறோம். கரைச்ச புளியை இனி நாங்கள் குழம்புக்கு விட போகிறோம். அதையும் வந்து நல்லா கொதிச்சு முதல் பாலையும் விட போகிறோம். நாங்கள் புளி அரைச்சி விட்டாச்சுது. இனி இந்த முதல் பாலையும் விட போகிறோம். விட்டுட்டு இப்போ அகப்பையால் ஒரு எல்லாத்தையும் துளாவ போகிறோம். இனி நாங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து துளாவி விடுவோம். ஆனால் நடுக வந்து அகப்பையை வைக்கக்கூடாது. இனிமேல் நல்லா கொதிச்சு கொண்டு வந்து 2-3 தரம் கொதிக்க தான் ஒரு அகப்பையை வைக்க வேணும். நடுக வச்சு விட்டால் அது சில நேரம் மீன் அப்படியாது. அண்டாலும் நாங்கள் அந்த அடிக்கடி வைக்கக்கூடாது. நடுக உப்பு கொஞ்சம் காணாத போல இருக்குது. கொஞ்சம் உப்பு நாங்கள் இதுக்கு சேர்க்க போகிறோம்.
இப்போ இன்னும் ஒருக்கா அதை வந்து அகப்பையாலே ஒருக்கா கிண்டி விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா கறி நல்லா கொதிச்சு இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சு டக்கு கொதுன்னு கொதிச்சு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி நல்ல இதாக கொதிக்குது. கொதிச்சு இன்னும் வந்து வத்த வேணும். வத்தின உடனே தான் நாங்கள் வந்து உள்ளியையும் மிளகையும் தட்டி போடணும். உள்ளி மிளகை தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வத்த வேணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. நல்லா பால் உண்டை விட்டபடியாக நல்லா தடிப்பாக வருது. வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி கொண்டு வந்துட்டுது. நாங்கள் இப்போ வந்து உள்ளி மிளகு இடிச்சு இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ போடணும். போட்டால் தான் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளி மிளகு வந்து நாங்கள் இப்போ நல்லா இடிக்க போகிறோம். மீன் வந்து இன்னைக்கு குழம்பு குழம்பு வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கும். வந்து நாங்கள் இப்போ நான் சமைச்சால் சாப்பிட்டால் நல்லா இருக்கும். ஒரு இனிமே இல்லையண்ட இது எல்லாரும் கேட்பினோம். இன்னொரு எனக்கு வந்து சமைச்சு தாரிகளோடு கேட்பினோம். எங்களோட புள்ளிகள் கேட்பினோம். அம்மா வந்து எங்களுக்கு இப்படி ஒரு கறி ஒன்று வச்சு சமைச்சு தாங்கோண்டு எங்களோட புள்ளிகள் மற்ற புள்ளிகள் வந்து கேட்பினோம். இப்போ நான் சமைச்சவைகளுக்கு முன்னாலே கொடுத்து தான் பார்க்கணும் இருக்கா எப்படி டேஸ்டா இருக்குன்னு. இங்கே இருந்து குடுக்கல அவையெல்லாம் வெட்ட இருக்கணும். ஆனா இப்ப குடுக்கலாது. அப்ப வீடுகள் வழியே போய்தான் நான் செய்து கொடுக்கணும். இதுகளை புளி மிளகா வந்து இப்போ குழம்புக்கு நாங்கள் போடுறோம். போட்டுட்டு அகப்பையால இதுவாக நாங்கள் வந்து கிண்டி விடுறோம். ஏன்னா மீன் கரையாது. ஏன்னுட்டுதுன்னா அவ்வளவு ரச்சி துண்டு போல இருக்குது. மீன் வந்து கரையாது. அப்படி ரச்சி துண்டு 5 பேருக்கு இந்த மாதிரி இருக்கு மீன். அப்படியே ரச்சி துண்டு போலன்னு இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் வத்திட்டுதுன்னு சொன்னா காணும். நாங்கள் கடுமையா வத்தினா இப்போ சோத்துக்கும் வந்து ஊட்டி சாப்பிட இயலாது. இன்னொரு கொஞ்சம் வத்திட்டா கறியை நாங்கள் இறக்கலாம். அரக்குழாம் மீன் குழம்பு சும்மா கமண்டு மணக்குதுண்டே சும்மா செம்மையா இருக்க போது போல இருக்குண்ட அரக்குழாம் மீன். நான் வந்து முதல் தடவை வந்து இந்த மீன் குழம்பு வந்து சாப்பிட போறேன். இப்ப வந்து நல்லா கொதிச்சுட்டு தான் இப்ப வந்து அம்மா இறக்க போறா. பாத்தீங்களா இப்படி இருக்குண்டு பட்டந்து சூப்பரா நல்ல மாதிரி இருக்குது. பாருங்க இந்த மாதிரி அப்படி வந்து இருக்குது. சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்கும். இப்ப வந்து குழம்பு வந்து சமைச்சு முடிச்சாச்சு. நல்ல தப்பலா வந்து வச்சிருக்கோம். இப்ப வந்து இறக்குவோம். இறக்கம்மா இப்ப நல்லா எரியுது கவனம். என்ன படம் சூப்பரா தான் இருக்கு மீன் குழம்பு. எப்படி இருவாதீங்களா இப்ப பாருங்க வச்ச உடனே என்ன மாதிரி கொது சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேட்கும் பாருங்க. கொது சத்தம் கேட்கும். நல்லாதான் இருக்குதுண்ணா மீன் குழம்பு. இந்த வாசம் உள்ளி மிளகு வாசம் அப்படியே அள்ளி எறியுது. கறி சமைச்சு முடிஞ்சுது. இனி நாங்க சாப்பிடக்குள்ள பாப்போம். அதுக்கடையில வந்து அரக்குழா மீன் துண்டு எடுத்து பொரிக்கிறதுக்கு வந்து பிரட்டி வச்சிருந்தான். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு தேசி புளி அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு நல்லபடியா பிரட்டி வச்சுக்கேன். நான் வந்து இதே வந்து பொரிக்க போறேன். எனக்கு வந்து பொரிச்சு சாப்பிடதான் விருப்பம் இந்த மீன். இப்ப வந்து பொரிப்பேன். பொரிச்சுட்டு சோறையும் போட்டு சாப்பிடுவோம். மீன் குழம்போட அம்மா சமைச்ச அரக்குழா மீன் குழம்பு. மீனை வந்து இப்ப பொரிக்க போறேன். பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை போட்டுட்டு நாங்க மீன் பொரிச்சோம்னு சொன்னா நல்ல வாசமாகவும் இருக்கு. நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. இப்போ வந்து 2 துண்டு தான் போட்டுக்கேன்னு சொன்னா நிறைய துண்டு போட்டா சின்ன மீன் வந்து பிரிஞ்சிட்டு மகான் 2 துண்டு தான். இது வந்து நாங்க மீன் எல்லாம் பொரிச்சுட்டு சாப்பிடக்க பார்ப்போம். சரி வந்து நாங்கள் சாப்பிட போறோம். மீன் எல்லாம் பொரிச்சு பாருங்க இப்படி வச்சிருக்காண்டு. பாத்தீங்களா இப்படி இருக்காண்டு பொரியல். அதோட பாத்தீங்கன்னா அம்மா வச்ச அரக்குழா மீன் குழம்பு அப்படி எண்ணெய் படந்துவா இருக்குது. தேங்காய் பால் நல்ல தலைப்பால் வெண்ணாம்பால் எல்லாம் விட்டு நல்லா இருக்கா. அப்படி இது தலை எனக்கு தான் தலை போட்டு நல்ல கரையாது. மீன் கரையாது. பொரிச்சு போட்டு இறைச்சி மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா மீன் துண்டு எப்படி இருக்காண்டு. இப்ப வந்து நாங்கள் போடுவோம். அதுவும் பாத்தீங்கன்னா பச்சை அரிசி சோறும் குத்தரிசி சோறு மாதிரி இருக்கு. கறியை போடுங்க. குழம்பையும் போடுங்க அப்படியே. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பொரிச்ச மீன். சரியா என்ன செய்யணும்? இனி சாப்பிடணும். இது வந்து அப்பாவுக்கு. எல்லாரும் கறியை போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம். ஓ சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு. நீ வந்து சாப்பிடுவோம். முள்ளு இல்ல இந்த மீனுக்கு. இதுல வந்து அந்த அரக்குழா மீன். ஆனா இதுல மஞ்சள் பெட்டிக்க மீன் இருக்கு. அரக்குழா பெருசு. மாமி சமைச்ச மீன் குழம்போட இப்ப வந்து அரக்குழா மீன். அரக்குழா மீனோட வந்து இப்ப சாப்பிட போறோம். ஒரு சாப்பிட்டு பார்ப்போம்
அரக்குழாயில வந்து முள்ளந்தண்டலும் மட்டும்தான் இருக்கும். அப்பதான் சார் இது மட்டும்தான் எலும்பு, இது மட்டும்தான் முள். அதுக்கு எங்கள்கிட்ட அப்பா போட்டு விடுவோம். அதோட துறாட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்கு மீன். இல்லை சதையும் மட்டும் இல்லை, அந்த மீன் நினைக்கிற போல இல்லை. மீனை இப்படி மெல்லிசா போட்டுனா தின்னலாம். இந்த மீன் வந்து மெல்லிசா தான் போட்டணும், அப்பதான் பொரி. இது மாதிரி வெட்டுறது மீசி செதில் இல்லை, ஏதோ கொண்டாந்துட்டான். நல்லா இருக்கும். பொரியல் நாங்க பொரியல் சாப்பிட்டு முடிஞ்சு நான் துண்டு மீன் தான் சாப்பிட்டது, பொரியல் கிடாது. கொஞ்சம் பேட்டிட்டு அனுப்பிடுவான். இதானடி அந்த பொட்டிக்க போய்க்க பால் தறி கொண்டு போறேன், அது பேட்டி இதான் கொண்டு போறேன். சரி, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நல்ல சூப்பராக இருக்குது. இப்படி அரைக்குழம்பு மீன் பண்ணி நீங்களும் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலாக இருக்கும். இதோட அந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.